Truke அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து இன்னைக்கு ரெண்டு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Truke BTG 1, BTG 2 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இயர்பட்ஸ் வந்து கேமர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு கேமிங் இயர்பட்ஸா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது போக இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக இந்த இயர்பட்ஸோட கிவ் அவேவும் இருக்குது. சோ கிவ் அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறதையும் வீடியோக்குள்ள நம்ம டீடைலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா Truke வந்து தொடர்ந்து நிறைய இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மாடல்ஸ் நிறைய வித்தியாசமாலாம் ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரி தான் கேமர்ஸை டார்கெட் பண்ணி கேமிங்காகவே ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல டிஃப்ரெண்டான ஒரு இயர்பட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் இந்த இயர்பட்ஸ்ல எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா பார்ப்போம். ஸோ அன்பாக்சிங் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இயர்பட்ஸோட பாக்ஸ். ரெண்டு பாக்ஸும் கிட்டத்தட்ட சேமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கலர் தான் இங்க டிஃப்ரெண்டா இருக்கு. அது போக அதுல போட்டுக்கிற அந்த இயர்பட்ஸோட இமேஜ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. மற்றபடி பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. ரெண்டுலயும் ஒரே மாதிரியான ஸ்பெக்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரே மாதிரி பாக்ஸ் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இயர்பட்ஸோட பாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க. இந்த டைம் கொஞ்சம் பிரீமியமா நல்ல குவாலிட்டியில இந்த பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓபன் பண்ணுவோம். இப்போ இயர்பட்ஸை பத்தி டீடைலா பார்ப்போம். இந்த சார்ஜிங் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஃபரெண்டா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டுமே வேற வேற டிசைன்ல இருக்குது. ஆனா இதுல இந்த லைட்டிங் ரேடியன்ட் எஃபெக்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃபேமஸான ஒரு கேமிங் மொபைலோட டிசைன் மாதிரியே இருக்குது. ஸோ அதுல இருந்து ஆட்டை போட்ட மாதிரி இருக்கும். இருந்தாலும் இயர்பட்ஸ்ல இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை ஓப்பன் பண்ணும்போது அந்த இயர்பட்ஸை வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைட் வந்து ரொம்ப நேரம் கண்டினியூவா எரியுது. நைட் டைம்ல யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டிசைனும் நல்லா இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இயர்பட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸ்க்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. ரெண்டு இயர்பட்ஸோட அந்த சார்ஜிங் கேஸ் அதோட டிசைன் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மற்றபடி ரெண்டு இயர்பட்ஸும் சேம் பிரைஸ் தான். ரெண்டு இயர்பட்ஸ்லையும் சேம் ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஒரு இயர்பட்ஸ் வந்து அமேசான்ல சேல் பண்ண போறாங்க. ஒரு இயர்பட்ஸ் வந்து பிளிப்கார்ட்ல சேல் பண்ண போறாங்க. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? சோ நீங்க பிளிப்கார்ட்ல வாங்குவீங்க அப்படின்னா பிளிப்கார்ட்ல உள்ள மாடல் வாங்கிக்கலாம். இல்ல அமேசான்ல வாங்குவீங்க அப்படின்னா அமேசான்ல வாங்கிக்கலாம். இல்ல அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் இல்ல ப்ரோ, எனக்கு டிசைன் முக்கியம் அப்படின்னா எந்த சார்ஜிங் கேஸோட டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த சார்ஜிங் கேஸோட டிசைனை வாங்கிக்கோங்க. உள்ள இருக்கிற இயர்பட்ஸ் வந்து சேம் தான். சோ இயர்பட்ஸ் பத்தி இப்ப டீடைலா பார்ப்போம். இயர்பட்ஸ் வந்து ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் மேக் பண்ணிருக்காங்க. கையில எடுக்கும்போது அந்த எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு லைட் வெயிட்டா இங்க வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டெம்ல வந்து Truke அப்படின்னு சொல்லி ரெண்டுலயுமே அதோட பிராண்ட் நேம் வந்து போட்டுருக்காங்க. மேல வந்து இதுலயுமே அந்த ரேடியன்ட் லைட் எஃபெக்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ரெண்டு இயர்பட்டும் சேமா தான் இருக்கு. டிசைன் எதுலயுமே டிஃபரண்ட் கிடையாது. அந்த கேஸ்ல மட்டும் தான் டிஃபரண்ட் வச்சிருக்காங்க. அடுத்து இங்க மேல வந்து டச் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. சாங்கை ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங், கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட். அது போக கேமிங் மோட், மியூசிக் மோட் இதெல்லாம் சேஞ்ச் பண்றது இந்த டச் மூலமாவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். டச்சும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. சோ பில் குவாலிட்டி வந்து ஓரளவு ஆவரேஜான ஒரு பில் குவாலிட்டி மாதிரி தான் இருக்கு. 2-3 டைம் கீழ விழுந்தது. இருந்தாலுமே உடையல. இன்னும் கொஞ்சம் பெட்டரான பில் குவாலிட்டி கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த இயர்பட்ஸோட டிசைன்ல பொதுவா இயர்பட்ஸ் அப்படினாலே அந்த லெஃப்ட் ரைட் அப்படிங்கறத LR அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கேஸ்லயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, இயர்பட்ஸ்லயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இதுல வந்து அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. இயர்பட்லயும் மென்ஷன் பண்ணல, கேஸ்லயும் மென்ஷன் பண்ணல. அதனால ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஸ் இருந்தது அப்படினா நீங்க வச்சு பார்த்து அதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ரைட் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து இந்த இயர்பட்ஸ்ல வந்து இருக்குது. அடுத்து இதோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் நம்ம காதுல வச்சிட்டோம் அப்படினா அவ்வளவு சீக்கிரத்துல கீழ விழவே விழாது. ஃபிட்டிங் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. ரொம்ப நேரம் காதுல வச்சு யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து பெருசா எந்த ஒரு பெயின்மே வரல. இந்த இயர்பட்ஸோட ஹைலைட்டான விஷயம் என்ன, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேமர்ஸை டார்கெட் பண்ணி தான் லான்ச் பண்றாங்க. அதனால தான் அந்த கேஸ்ல அப்புறம் இயர்பட்ல எல்லா இடத்துலயுமே அந்த ரேடியன்ட் லைட் எஃபெக்ட் கொடுத்து கேமர்ஸை அட்ராக்ட் பண்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே பண்ணிருக்காங்க. அப்போ இதுல கேமிங்கான என்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு क्वेश्चन வரும். இதுல வந்து கேமிங் மோட் அப்படினு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க கேமிங் மோட் மாத்தணும் இல்ல மியூசிக் மோட் மாத்தணும் அப்படினா ரைட் இயர்பட்ல 3 டைம் டாப் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா கேம் மோட், மியூசிக் மோட் வந்து சேஞ்ச் ஆயிடும். அத வந்து வாய்ஸ்லயும் அனௌன்ஸ் பண்ணுது. அதனால அது வந்து கன்வீனியன்ட்டா இருக்குது. இப்போ நீங்க கேமிங் மோட்ல யூஸ் பண்றீங்க அப்படினா இங்க லேட்டன்சி வந்து ரொம்ப ஒரு கம்மியான லேட்டன்சி இருக்கும். இங்க 60 மில்லி செகண்ட் தான் இதோட லேட்டன்சி. அந்த கேமிங் மோட்ல அந்த ரியல் டைம்ல நீங்க சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உணரலாம். அது போக அந்த எனிமி வர்றது, அந்த ஃபுட் ஸ்டெப் இதெல்லாம் ஓரளவு கிளியரா கேட்க முடியுது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ரொம்பவே சூப்பரா இருக்குது. அது போக இதுல கேமிங்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு சிப்செட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன சிப் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் கேமர்ஸுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு சிப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதனால நீங்க கேம் விளையாடுறதுக்காகவே ஒரு இயர்பட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இயர்பட்ஸ் சூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அடுத்ததா இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 13mm டிரைவர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 13mm டிரைவருக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல டீப் பேஸ் வந்து கிடைக்குது. நல்ல டம்முன்னு பயங்கர
பயங்கரமா சவுண்ட் கேக்குது. நல்ல லவுட்ல ஒரு சூப்பரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்ல சவுண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு லவுடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அதனால ஓவர் லவுட் வந்துருமோ அப்படின்னு நினைக்காதீங்க. சோ ஃபுல் வால்யூம்ல கேட்டாலும் ஓவர் லவுட்லாம் இல்ல, நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல இருக்குது. அதே நேரத்துல இந்த மியூசிக்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த லோ வந்து அந்த அளவுக்கு கிளியரா கேட்கல. மிட் கூட ஓரளவு நல்லா கேக்குது, ஹை நல்லா கேக்குது. பட் லோ வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா கேட்டது அப்படின்னா இன்னும் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இதுவே ஓரளவு ஓகே தான். ஒரு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல இருக்குது. இதுல கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்து ENC சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அது போக ஒவ்வொரு இயர்பட்லயுமே டுயல் மைக் கொடுத்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷனுக்காகவே மைக் கொடுத்திருக்காங்க. அதனால ஓரளவு நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. பெரிய அளவுல நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி கால் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு டீசென்ட்டான கால் குவாலிட்டி கிடைக்குது. ஓரளவு நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. அவங்க என்ன பேசுறாங்க, நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறத கிளியரா கேட்க முடியுது. ஃபிட்டிங் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படிங்கறதுனால நீங்க டிராவல் டைம்ல யூஸ் பண்றீங்க இல்ல பைக்ல போகும்போது யூஸ் பண்றீங்க அப்படினாலுமே இந்த இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். அடுத்து இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒன்ஸ் வந்து நம்ம மொபைல்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம் நீங்க கேஸை விட்டு வெளியில எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடுது. சோ கனெக்டிவிட்டில பெருசா ப்ராப்ளம் இல்ல. அந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இன்டோர் அவுட்டோர் இதெல்லாம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. அடுத்ததா இதுல ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் IP-X4 ரேட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த இடத்துலயுமே அபிஷியலா மென்ஷன் பண்ணல. இதனால வேர்வைப்பட்டா தண்ணியில பட்டா மழையில நனைஞ்சா பெருசா ப்ராப்ளம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்க அதிகமா தண்ணி பட்டது அப்படின்னா ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணல. பட் லைட்டா நான் தண்ணி போட்டு டெஸ்ட் பண்ணேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அது வந்து ஓரளவு நல்லாவே ஒர்க் பண்ணுது, பெருசா ப்ராப்ளம் இல்ல. அடுத்தது இதோட பேட்டரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது கேஸ் இயர்பட் இது ரெண்டுமே சேர்த்து 48 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி பேக்கப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர்பட் மட்டுமே நீங்க ஒன்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 10 மணி நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. பேட்டரி வந்து நான் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து செக் பண்ணல. நான் ஒரு 1 வீக்கா இயர்பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேட்டரி வந்து நல்லா நிக்குது. ஒன்ஸ் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கேட்க முடியுது. பட் எவ்வளவு நேரம் அப்படிங்கறதெல்லாம் நான் பெர்ஃபெக்ட்டா வந்து ட்ராக் பண்ணல. அதனால பேட்டரி பேக்கப் ஓரளவு நல்லாவே இருக்குது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு பெரும்பாலும் எல்லா இயர்பட் கொடுக்கறத விட கொஞ்சம் பெட்டரான பேட்டரி பேக்கப் இதுல கிடைக்குது. இப்போ இந்த இயர்பட்ஸோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. ஒன்னு வந்து அமேசான்ல மட்டும் அவைலபிளா இருக்கும், இன்னொன்னு வந்து Flipkartல அவைலபிளா இருக்கும். சோ டிசைன் இது வந்து பார்க்கிறதுக்கு ஒரு ஷைனிங்கான டிசைன் மாதிரி இருக்கு. இது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு டிஃபரண்டான ஒரு டிசைன் மாதிரி இருக்கு. சோ உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன் பிடிக்குதோ அதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு டிஃபரண்டான கேஸ், அதுல இந்த லைட்டிங் எஃபெக்ட், அது போக இயர்பட்ஸ்லயும் லைட்டிங் எஃபெக்ட், அது போக மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல பேஸ் இருக்கு. கனெக்டிவிட்டில பெருசா ப்ராப்ளம் இல்ல. கால் குவாலிட்டி வந்து ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. பேட்டரி பேக்கப்பும் ஓரளவு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே, கேமிங்காக ஒரு டிஃபரண்டான இயர்பட்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த இயர்பட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்னும் இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து பெட்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது இன்னும் ஒரு எக்ஸலண்டான இயர்பட்டா இருந்திருக்கும். இந்த பிராண்ட் வந்து இன்னுமே ஆப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று கொடுக்கல. அதனால டச்சை வந்து நம்ம பெருசா வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இதுக்கு அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ஃபர்ம்வேர் அப்டேட் மூலமா ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இன்னும் ட்ரூக் வந்து கொடுக்கல. ஏன்னா ஆப் கொடுத்தா மட்டும் தான் அப்டேட் வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. பட் அதெல்லாம் தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா 2000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த இயர்பட்ஸோட கிவ் அவே ஒவ்வொரு மாடலையும் நம்ம கிட்ட 2 இயர்பட் இருக்குது. ஒவ்வொரு மாடலையும் ஒன்னு வந்து உங்களுக்கு கிவ் அவே பண்ண போறேன். சோ இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், எப்பயும் செய்யற மாதிரி தான் நம்மளுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே கொடுத்திருக்கேன். நம்மளுடைய யூடியூப், ஃபேஸ்புக் குரூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் குரூப் இதுல எல்லாத்துலயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா லிங்க்குமே இருக்கு. சோ அதுல எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த BTG1, BTG2 இந்த 2 இயர்பட்ஸ் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதுல என்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு, என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைல்டா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ நீங்க பண்ண கமெண்ட்ஸ்ல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுல இருந்து கரெக்ட்டா 1 மந்த் கழிச்சு வின்னர்ஸ் யாரு அப்படிங்கறத நம்மளுடைய ட்விட்டர் அக்கவுண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ ட்ரூக் லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு டிஃபரண்டான ஒரு புதுவிதமான இந்த கேமிங் இயர்பட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல நல்லா இல்லன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல பிரைஸ் கம்மியா எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான டிஃபரண்டான யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க மறக்காம டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.